ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் உலகம் சேனல். இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி நெருக்கமாக டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேக் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ வந்து நம்மக்கிட்ட இருந்து ஃப்ரேமை பார்த்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். நார்மல் செயின் ஸ்டிச் தான் போடுறோம். நீடியில் பஞ்ச் பண்ணுறோம். கீழே வந்து த்ரெட்டை சுற்றிட்டு நீடில் கிளாத்தில் டச் ஆகிற டைமு மேலே இழுத்து லெஃப்டில் ரொட்டேட் பண்ணுறோம். இதே தான் சேம் இன்னொரு தடவை பாருங்கள். நீடில் பஞ்ச் பண்ணுறோம், கீழே த்ரெட்டை சுற்றுறோம், மேலே கிளாத்தில் டச் ஆகிற டைம் நீடில் வந்து லெஃப்டில் நம்மளோட லெஃப்ட் ஹேண்டை பார்த்து ரொட்டேட் பண்ணி மேலே இழுத்துட்டு எகெயின் ரிவர்ஸில் போகிறோம். இதே மாதிரி தான். இதே மாதிரி 3 லைன்ஸ் இல்லைன்னா 4 லைன்ஸ், சம்டைம்ஸ் 5 to 6 லைன்ஸ் கூட ப்ளவுஸோட நெக் லைன்லேயும் ப்ளவுஸோட ஸ்லீவ்லேயும் பார்டராக யூஸ் பண்ணுவாங்க. ஜரி த்ரெட்லேயும் போட்டு யூஸ் பண்ணலாம், சில்க் த்ரெட்லேயும் போட்டு யூஸ் பண்ணலாம். நம்ம ஜரி த்ரெட்டில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் போடலாம். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போடுறப்ப செயின்ஸ் எல்லாம் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. லைன் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இந்த லைனோட எட்ஜில் வந்து ஒரு எண் நாட் போட்டுக்கிட்டு எண்ணாட் போடுறது எப்படி, செயின் ஸ்டிச் போடுறது எப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எண்ணாட் போட்டுட்டு அடுத்தது வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம இங்கிருந்து பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியெடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம எண்ணாட் போட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து வேற ஒரு மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். எண்ணாட் போட்ட இடத்துல இருந்து ஒரு 4 செயின் ஸ்டிச் போட்டு நீடில் திருப்பணும். நீடில் அப்போ வந்து ரைட் சைடில் திருப்புங்க. திருப்பி சரியை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் டைட்டாக இழுக்கிறப்ப நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும். அதுக்கப்புறம் எப்போ ரெகுலராக செயின் ஸ்டிச் போடுற மாதிரியே போட வேண்டியது தான். இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். நீடிலுடைய ஹூக் போர்ஷன் வந்து இப்போ நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். எப்பவும் போல் பஞ்ச் பண்ணி லெஃப்டில் ரொட்டேட் பண்ணி நீடில் வெளியே எடுக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கு இடையில் கேப் வராத மாதிரி செயின்ஸ் போட்டுட்டு வரணும். அதுக்கு வந்து நீடில் பஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட் லைனுடைய ஜரியை வந்து நீடிலுடைய ஹூக் போர்ஷனில் கொஞ்சம் தள்ளி விட்டு பஞ்ச் பண்ணுங்கள். எவ்வளோ க்ளோஸ்டாக பஞ்ச் பண்ண முடியுமோ அந்தளவு க்ளோஸ்டாக பஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் தள்ளி பஞ்ச் பண்ணால் கூட கேப் வந்துடும். அதில் வந்து கிளாத்தோடைய கலர் தெரியும், அது பார்க்குறக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஹூக் போர்ஷன் வச்சு ஜரியை கொஞ்சம் தள்ளி பிடிச்சி பஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா 2 லைனுக்கு இடையில கொஞ்சம் கூட கேப் இருக்காது. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் லைனோட ஒரு செயின் இந்த இடத்துல முடியுது, அந்த இடத்துல நீடில் பஞ்ச் பண்ணுங்கள். அடுத்ததும் அதே மாதிரி தான். இந்த செயின் இந்த இடத்துல முடியுதுன்னா அந்த இடத்துல பஞ்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறப்போ ஒரே ஈவன் சைஸாக இருக்கும், பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். இந்த இடத்துல செயின் முடியுதா, அந்த இடத்துல நம்மளோட பஞ்ச் பண்ணணும், க்ளோஸ்டாகவும் பஞ்ச் பண்ணணும். ரெண்டுமே நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லைனுடைய செயின் முடிகிற இடத்துல பஞ்ச் பண்ணலாம், ரொம்ப க்ளோஸ்டாக அந்த செயினுக்கு ரொம்ப க்ளோஸ்டாகவும் பஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு வரப்போ ஃபஸ்ட் லைனோட செயின்ஸும் செகண்ட் லைனோட செயினும் ஒரே மாதிரி இருக்கும், டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஒரே ஈக்குவல் சைஸில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.